This is the problem number 2, important university question. A single acting two-stage air compressor with complete intercooling delivers 10.5 kg per minute at 16 bar. அப்போ வந்து டெலிவர்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து இதை ஃப்ரீயாக டெலிவர்னு நம்ம அசியூம் பண்ணிடக்கூடாது. ஃப்ரீயாக டெலிவர்ட் அப்படின்னா அது வந்து மீட்டர் கியூப் பெர் மினிட்லேயோ செகண்ட்ஸ்லேயோ ஹவரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ V1 டாட் நம்ம எடுத்துருப்போம். இங்கே வந்து கேஜி பெர் மினிட்ல இருக்கிறதுனால இதை MA டாட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஃபைனலாக எவ்வளோ ப்ரெஷரை டெலிவரி பண்ணுது? அப்போ 16 பார் ப்ரெஷர். அப்போ ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னா ஃபைனல் இது. அப்போ P3 சம்மில் வந்து 16 பாரில் கொடுத்துட்டாங்க. Suction occurs at 1 bar 27 degree Celsius n is equal to 1.3. ஏன்னா இது பாலிட்ராபிக் ப்ராசஸ் தான் கம்ப்ரஸரில் எல்லாமே. அப்போ என்னோட வேலையை அவங்க சம்மில் கொடுத்துருக்காங்க. சக்ஷன் அக்கர்ஸ்னால் சக்ஷன் எங்கே இருக்கும்? அப்போ இதுதான் இன்லெட் கண்டிஷன் தான் அப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ P1 T1 எடுத்துக்கோங்க. அப்போ வந்து n is equal to 1.3. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பவர் ரிக்வயர்ட். அப்போ வழக்கம் போல் வந்து இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்கணும். ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி, ஃப்ரீ ஏர் டெலிவர்ட் V1 டாட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்கூலரில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது Q கண்டுபிடிக்கணும். கம்ப்ரஸர் ரன்ஸ் அட் 440 RPM. அப்போ RPMோட சிம்பிள் N. கிளியரன்ஸ் ரேஷியோ. அப்போ இது 2 சிலிண்டர் இருக்கும்ல, லோ ப்ரெஷர் சிலிண்டர், ஹை ப்ரெஷர் சிலிண்டர். லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர்னாலும் சரி, லோ ப்ரெஷர் சிலிண்டர்னாலும் சரி ஒரே மீனிங் தான். அப்போ அதோட கிளியரன்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் கிளியரன்ஸ் ரேஷியோ? அப்போ அது வந்து நம்ம தெரியும் K தான் கிளியரன்ஸ் ரேஷியோ கூடிய சிம்பிள். கிளியரன்ஸ் ரேஷியோ நத்திங் பட் கிளியரன்ஸ் வால்யூம் பை சொப்டு வால்யூம். அப்போ இது வந்து K ஆஃப் லோ ப்ரெஷர் சிலிண்டர், இது வந்து K ஆஃப் ஹை ப்ரெஷர் சிலிண்டர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்சோ கால்குலேட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சொப்டு வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம் ஆஃப் ஈச் சிலிண்டர். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் வந்து சொப்டு வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம சொல்யூஷன் எழுத போகிறோம். அப்போ 2 ஸ்டேஜ் தானே, அதுக்குரிய லே அவுட் நம்ம ட்ரா பண்ணிடுறோம். இந்த லே அவுட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிளியரன்ஸ் வால்யூம்ன்றது ஆல்ரெடி நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிராயிங் வரைஞ்சிருங்க. அப்போ இனிஷியலாக வந்து பாலிட்ராபிக் கம்ப்ரெஷன், இன்டர்கூலர் தானே. அப்போ 4 to 2 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ 2 to 3 வந்து பாலிட்ராபிக்கலி அகெயின் கம்ப்ரெஷன். அப்போ இங்கே வந்து கேப் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம் ஆகிடும். அப்போ வந்து இந்த டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சிருக்கீங்க. இப்போ கிவன் டேட்டா நம்ம எழுத போகிறோம். அப்போ கிலோகிராம் பெர் மினிட்டில் கொடுத்தாலே அது வந்து MA டாட்டு நம்ம அசியூம் பண்ணணும். அப்போ MA டாட் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏர். அப்போ ஃபைனலாக எவ்வளோ இந்த 2 ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர் டெலிவரி பண்ணுது ப்ரெஷரை 16 பார். அப்போ ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னால P3. இப்போ பாரை கிலோ பாஸ்கலுக்கு மாற்றுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1600 கிலோ பாஸ்கல்னு கிடச்சிரும். இப்போ சக்ஷன் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ சக்ஷன் கண்டிஷன் என்ன? லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு இன்புட்டை நம்ம கொடுக்கக்கூடிய ஏரோட கண்டிஷன்ஸ், அதாவது அட்மாஸ்பியரிக் ஏரோட கண்டிஷன். அப்போ எவ்வளோ பாரில் என்ட்ரி ஆகுது இன்புட்டாக? 1 bar 27 டிகிரி. அப்போ P1 T1 N வந்து 1.3. எல்லா டேட்டா எழுதிடுங்க. அப்போ கிளியரன்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருந்தாங்க? கிளியரன்ஸ் ரேஷியோ லோ ப்ரெஷர் சிலிண்டருக்கு இது, ஹை ப்ரெஷர் சிலிண்டருக்கு இந்த இது, அதை எழுதி முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து கிளியரன்ஸ் ரேஷியோ என்னென்னு நம்ம டெஃபினிஷன் ஆகி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கிளியரன்ஸ் வால்யூம் பை சொப்டு வால்யூம். அப்போ ஃபைனலாக வந்து வேறு என்ன டேட்டா இருக்குன்னு மிஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அப்போ இங்கே வந்து கம்ப்ரஸர் ரன்ஸ் அட் 440 RPM. அப்போ கம்ப்ரஸருடைய இது வந்து N is equal to 440 RPM. இதே எழுதி முடிச்சிடுங்க. அப்போ என்னென்ன கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க? கால்குலேட். அப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பவருக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 2 ஸ்டேஜ்னால 2N/P3 எதுக்கு போட்டோம்? இங்கே வந்து 2 ஸ்டேஜ்னால ஃபைனல் பாயிண்ட் வந்து 3ல் இருக்கும். அப்போ P3/P1. அப்போ இந்த ஃபார்முலா எழுதி முடிச்சிடுங்க. இதில் என்னென்ன டேட்டா தெரியும் நமக்கு? தெரியாத டேட்டா வந்து இந்த V1 டாட் மட்டும் தெரியும். V1 டாட்டுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நேம் என்னன்னு தெரியும், ஃப்ரீ ஏர் டெலிவர்ட் V1 டாட். அதை நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த V1 டாட்டை கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? அது எப்பவுமே V1 டாட் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மீட்டர் கியூப் பெர் மினிட். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லாமே இந்த V1 டாட் கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால், அப்போ V1 டாட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதில் போடணும்? கண்டிப்பாக பவர்னாலே செகண்ட்ஸ்க்கு மாற்றிடணும். அப்போ இந்த வேல்யூ டிவைட் பை 60 போட்டிங்கன்னா நமக்கு இண்டிகேட்டட் பவர் கிடச்சிருது. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கொஸ்டின் இல்லை, அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஏர் டெலிவர்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ரீ ஏர் டெலிவரி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். கொஸ்டின் வந்து ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து ஐசோதெர்மல் ஒர்க்கு பை இண்டிகேட்டட் பவர் மல்டிப்ளைடு பை 100. ஐசோதெர்மல் ஒர்க் அப்படின்னா என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், MA டாட் RT1 ln ஆஃப் P3/P1. அப்போ இது வந்து ஒர்க். இப்போ இங்கே வந்து பவர் வந்து கிலோ வாட்ஸில் இருக்குது, இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ மேலே இருக்கிறதையும் கிலோ வாட்ஸில் நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்? அப்போ MA டாட்டை வந்து செகண்ட்ஸுக்கு மாற்றிடுங்க. R வந்து 0.287, டெம்பரேச்சர் T1 தெரியும், P3 வேல்யூ P1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம கிலோ வாட்ஸில் இருக்கணும். அப்போ 2 வேல்யூமே கிலோ வாட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி 85%. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சொப்டு வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம் ஆஃப் லோ ப்ரெஷர்
சிலிண்டர் அண்ட் ஹை ப்ரெஷர் சிலிண்டர். ஃபஸ்ட்டு வந்து லோ ப்ரெஷர் சிலிண்டருக்கு அதோட ப்ரொசீஜர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் சிலிண்டர் பார்ப்போம். அப்போ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி வந்து ஜென்ரல் ஃபார்முலா இது உங்களுக்கு நமக்கு தெரியும் 1 + k - k. இது வந்து லோ ப்ரெஷர் மட்டும் தானே, அதனால தான் P2/P1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா, 1/n. நெக்ஸ்ட்டு வந்து கே ஆஃப் எல்பிசி நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து எஃபிஷியன்சி ஆஃப் கிடச்சிருது. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த P2 வேல்யூ வந்து நமக்கு சம்மில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதில் எப்படி அது வந்து P2 அப்படின்றது உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா இன்டர்மீடியட் ப்ரெஷர்னு சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து இனிஷியல் ப்ரெஷரும் தெரியும், டெலிவரி ப்ரெஷரும் தெரியும். அப்போ அதில் வந்து P2 வந்து ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா நமக்கு P2 வேல்யூ 400 கிடச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பிறகு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் லோ ப்ரெஷர் சிலிண்டர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இன்னொரு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஃப்ரீ ஏர் டெலிவர்ட் டிவைடட் பை சொப் டு வால்யூம் அப்படி மட்டும் தெரியும். இப்போ வந்து ஃப்ரீ ஏர் டெலிவர்ட் எதில் இருக்குது, நமக்கு மீட்டர் கியூப் பர் மினிட்ல இருக்குது. வால்யூம் அப்படின்னா இது மீட்டர் கியூப்ல மட்டும்தான் இருக்கும். அதை வந்து மீட்டர் கியூப் மினிட்ல கொண்டு வரதுனால இங்கே ஸ்பீடால நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ எஃபிஷியன்சியோட ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஃப்ரீ ஏர் டெலிவர்ட் நமக்கு V1 டாட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சொப்டு வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. எண்ணு வந்து சம்மில் கொடுத்தாச்சு. அப்போ சொப்டு வால்யூம் ஆஃப் எல்பிசி 0.0222 மீட்டர் கியூப் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இதே இதுக்கு கிளியரன்ஸ் வால்யூம் ஆஃப் எல்பிசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன தெரியும், நமக்கு கிளியரன்ஸ் ரேஷியோக்குரிய ஃபார்முலா என்ன தெரியும், K = கிளியரன்ஸ் வால்யூம் பை சொப் டு வால்யூம். எல்லாமே என்ன எதுக்காக கண்டுபிடிக்க போகிறோம், லோ ப்ரெஷர் சிலிண்டர். அப்போ லோ ப்ரெஷர் சிலிண்டர் எல்பிசி போட்டுருங்க. அப்போ K ஆஃப் எல்பிசி சம்மில் கொடுத்தாச்சு. VC ஆஃப் எல்பிசி தான் கண்டுபிடிக்கணும், கிளியரன்ஸ் வால்யூம் தான். VS ஆஃப் எல்பிசி இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா VC ஆஃப் எல்பிசி 8.92 × 10⁻⁴ மீட்டர் கியூப் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதே கிளியரன்ஸ் வால்யூம் சொப் டு வால்யூம் ஆஃப் ஹை ப்ரெஷர் சிலிண்டர் இல்லை ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஹை ப்ரெஷர் சிலிண்டருக்கு வந்து என்ன கிளியரன்ஸ் வால்யூம் சொப் டு வால்யூம் அதை பார்க்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். அப்போ ஃபஸ்ட்டு அங்கே என்ன ஃபாலோ பண்ணோம்னா வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் HPC நம்ம எழுத போகிறோம் 1 + k - k. இப்போ வந்து இதை நீங்கள் இந்த கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. P1 P2 P3 இது இனிஷியல் ப்ரெஷர், இன்டர்மீடியட் ப்ரெஷர், இது வந்து ஃபைனல் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு 2 ப்ரெஷர் எந்த கம்ப்ரஸருக்கு அப்ளை ஆகும்னா லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு. அப்போ எப்படி எழுதியிருக்கோம்னா அங்கே P2/P1. இங்கே ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு எது அப்ளை ஆகும், இந்த 2 ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் விட்டு வெளியில் போகிறது யார், P3, அதான் அதிகமாக இருக்குது. அப்போ P3/P2 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னன்ற வேல்யூ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ K ஆஃப் HPC அது வந்து நமக்கு ஏற்கனவே சம்மில் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் HPC ஆன்சர் ரெடியாக இருக்குது. அப்போ திருப்பி இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம், ஃப்ரீ ஏர் டெலிவர்ட் டிவைடட் பை சொப் டு வால்யூம் தான் வால்யூம் எஃபிஷியன்சி ஃபார்முலா. இது வந்து மீட்டர் கியூப் பெர் மினிட்ல இருக்கிறதுனால இந்த வால்யூமையும் நம்ம மீட்டருக்கு மினிட்டு கொண்டு போகணும். அதனால தான் மல்டிப்ளைடு பை n. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா சொப் டு வால்யூம் ஆஃப் HPC 0.02319 மீட்டர் கியூப் ஆன்சர் கிடச்சிருது. இதுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், HPCக்கு VC கண்டுபிடிக்கணும். அப்போ கிளியரன்ஸ் ரேஷியோ, அப்போ கேக்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க, VC/VS. அப்போ எல்லாமே HPC சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையானது கிளியரன்ஸ் வால்யூம் ஆஃப் HPC 0.0139 மீட்டர் கியூப். Number 3, important university problem. A 3-stage compressor is used to compress the air from 1 bar to 36 bar. அப்போ initial pressure, இது வந்து final pressure. Compression of all stages follows. இது வந்து polytropic process உடைய equation PV/1.25 = constant. Temperature of air at inlet of compressor 300 Kelvin. Neglect clearance and assume perfect intercooling. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இண்டிகேட்டட் பவர் கேட்டிருக்காங்க. டெலிவர்ஸ் 15 மீட்டர் கியூப் பெர் மினிட் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி இன்டர்மீடியட் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.287 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3 ஸ்டேஜ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3 ஸ்டேஜ் தெரிஞ்சோம் என்ன கண்டிப்பாக வரைவோம், நம்ம லேஅவுட் ட்ரா பண்ணுவோம். பிவி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு ப்ரீவியஸாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுபடி நீங்கள் வித்தவுட் கிளியரன்ஸ் வாலினா நெக்லெக்ட் கிளியரன்ஸ் வித்தவுட் கிளியரன்ஸுக்கு பிவி டயக்ராம் ட்ரா பண்ணிடுறீங்க. இப்போ நம்ம வந்து கிவன் டேட்டா எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து 1 bar to 36 bar. அப்போ இனிஷியல் ப்ரெஷர் P1, அப்போ 1 bar. 36 அப்படின்றது எந்த நம்பர் போடணும், ஃபைனலாக டெலிவரி ஆகிற நம்பர் இந்த 3 ஸ்டேஜில் எது, 4th பாயிண்ட் தான் டெலிவரி. அப்போ 36 bar. அப்போ இது எல்லாமே கிலோ பாஸ்கலுக்கு மாற்றிடுங்க. இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் அட் இன்லெட் ஆஃப் கம்ப்ரஸர். அப்போ இன்லெட் ஆஃப் கம்ப்ரஸர்னா இந்த பாயிண்ட். அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ, T1 300 Kelvin. அப்போ டெலிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீட்டர் கியூப் பெர் மினிட். அப்போ மீட்டர் கியூப்னாலே கண்டிப்பாக V1 டாட், மீட்டர் கியூப் பெர் மினிட்னாலே V1 டாட். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரீ ஏர் டெலிவர்ட் சம்பளம் கொடுத்துட்டாங்க. இது கிலோகிராம் பெர் மினிட்ல இருந்துச்சுன்னா MA டாட்னு நம்ம இங்கே எடுத்துக்கணும், மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏராக எடுத்துக்கிடுவோம்.
மீட்டர் கியூப் பர் மினிட் V1 டாட் ஃப்ரீ ஏர் டெலிவர்ட். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இண்டிகேட்டட் பவர், அதுக்குரிய ஃபார்முலா எழுதியாச்சு. 2 ஸ்டேஜாக இருந்தால் என்ன போட்டிருப்பீங்க, P2/P1 வச்சிருப்பீங்க, P3/P1 வச்சிருப்பீங்க. சிங்கிள் ஸ்டேஜாக இருந்தால் என்ன வச்சிருப்பீங்க, P2/P1 வச்சிருப்பீங்க. இது வந்து என்ன ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ். அப்போ P4/P1, இனிஷியல் ப்ரெஷர் P1, ஃபைனல் ப்ரெஷர் P4. அப்போ P4/P1 இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூஷன். V1 டாட்ன்றது ஃப்ரீ ஏர் டெலிவர்ட், இது வந்து மீட்டர் கியூப் பர் மினிட்ல இருக்குது. அப்போ பவர் தானே, அப்போ செகண்ட்ஸ் கொண்டு போகணும், டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா இண்டிகேட்டட் பவர் நமக்கு கிடச்சிருது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அசியூம் பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங். அப்போ இந்த ரெண்டு ரிலேஷனும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்போ இந்த இதில் 2 கம்ப்ரஸர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ரஸருக்கு இதான இன்புட்டாக போகுது. அப்போ இன்புட் நம்பர் 1, அப்போ 1ஆம் நம்பர் இன்புட்டாக போகுது. இன்டர்கூலர் விட்டு வெளியில் வர்றது 2ஆம் நம்பர். இப்போ T1 = T2. இங்கே 2 கம்ப்ரஸர் இருக்குது. இதுக்கு எது இன்புட்டாக வருது, இந்த கம்ப்ரஸருக்கு 2ஆம் நம்பர் இன்புட்டாக வருது. இன்டர்கூலர் விட்டு வெளியில் போகிறது எங்கிறது, 3ஆம் நம்பர். அப்போ T2 = T3. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் அவுட் இன்டர்மீடியட் ப்ரெஷர் P2 P3 கண்டுபிடிக்கும். ஏன்னா P1ன்றது இனிஷியல், P4ன்றது ஃபைனல். அப்போ இன்டர்மீடியட்ன்றது எந்த ப்ரெஷராக இருக்கும், P2வும் P3யும். அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். P2/P1 அப்படின்னா அது வந்து எதுக்கு போகும்னா லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு போயிடும். P3/P2னா இன்டர்மீடியட் ப்ரெஷர் கம்ப்ரஸருடைய ப்ரெஷர் ரேஷியோ. P4/P3னா ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருடைய ப்ரெஷர் ரேஷியோ. இது மூணையும் தாண்டி வந்தால் தான் நம்ம ஃபைனலாக என்ன எடுக்க முடியும், P4/P1 1/n. இது ஒரு ரிலேஷன், இதை ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ இது அப்படியே இந்த எண்ணுக்கு பதில் என்ன போடலாம், 3 ஸ்டேஜ்னால 3 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்புறம் இதுக்குரிய வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3.3 அப்படின்றது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இந்த எல்லா ப்ரெஷர் ரேஷியோ, இந்த 3 ப்ரெஷர் ரேஷியோவையும் இந்த வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம வந்து P2வையும் P3யும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ P2/P1 இதோட ரிலேட் பண்ணுறேன். P1 ஆன்சர் தெரியும் போட்டிங்கன்னா நமக்கு வந்து P2வோட ஆன்சர். P2 வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா P5க்கு ஈக்குவல். அது முன்னாடி அந்த PV டயக்ராம்லேயே நான் நீட்டாக கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரிலேஷன் இன்டர்மீடியட் ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு வந்தீங்கன்னா அந்த ரிலேஷனையும் அந்த ப்ரெஷர் ரேஷியோவையும் இந்த 3.302வையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்னா P3 ஆன்சர் கிடச்சிரும். P3ன்றது P6க்கு ஈக்குவல். சிமிலர்லி எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா இன்டர்மீடியட் டெம்பரேச்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி T1 T2 T3 எல்லாமே நமக்கு ஈக்குவல்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது யார் இருக்கா, T5வும் T6ம். அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். T4 வந்து ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரை விட்டு வெளியிட போகிறது நமக்கு கேட்கவே இல்லை, இன்டர்மீடியட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராசஸ் 1 to 5 1 to 5 என்னன்னு பாருங்கள், கம்ப்ரஷன் ப்ராசஸ். அப்போ கம்ப்ரஷன் ப்ராசஸ்னால் பாலிட்ராபிக் கம்ப்ரஷன் தானே. 1 to 5 யார் இருக்கா, லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர் இருக்கும். அப்போ டிபி ரிலேஷன் எழுதுங்க, T5/T1 P5/P1 n-1/n. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து T5 ஆன்சர் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அப்புறம் ப்ராசஸ் யார் எடுக்க போகிறீங்க, 2 to 6 எடுத்துக்கோங்க. 2 to 6னாலே அதுவும் பாலிட்ராபிக் கம்ப்ரஷன், அது வந்து T, P ரிலேஷன், அதுக்கும் எழுதுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா T2 கூடிய ஆன்சர் என்ன தெரியாமல் யோசிக்க வேணாம். T2 = T1. P6 P2 எல்லாமே நமக்கு ஆன்சர் இருக்குது. அதுலேருந்து வந்து T6ஐயும் கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். மல்டிஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸரில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இந்த சைட்லேருந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.